ஓம் ஆதிமூல பரமகுரவே. எல்லோருக்கும் ஜாதகம் தெரிவதில்லை. ஜாதகம் தெரிந்தாலும் அதை பிள்ளையார் என்ற ஒரு உருவம் இருக்கிறது. அவருக்கு இருபுறமும் நாகங்கள் இருக்கிறது. அவை டிஎன்ஏ போல இருக்கு. விநாயகர்ல 32 வகை இருக்கு. நம் பற்களும் 32 தான். இதெல்லாம் பலரும் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா, நாம சனியும் சனீஸ்வரனும் ராகுவும், ஏன்னா நான் என்னமோ பெத்து பேர் வச்ச மாதிரி சனியும்ன்ற, அதுவே முதல்ல தப்பு. மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கிரக பயிற்சி தொடர்பா பார்க்க போறோம். இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக பவானி ஆனந்த் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். சகோதரி வணக்கம்மா. கேள்விகள் தொடரலாம், சொல்லுங்கம்மா. கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கையில இருக்கிற இந்த கிளி, இந்த பைரவ பொம்மைகள் எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்ற விளக்கத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளி அப்படின்றது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுகபிரம்ம மகரிஷி தன்னை ஒரு கிளியாக உருவகப்படுத்தி கொண்டார். என்னன்னா, எந்த ஒரு கருத்தை நாம் பேசினாலும் நம்மை தாண்டிய ஒரு பிரபஞ்சத்தின் இறை ஆற்றல் நம்மிடம் பேச வைக்கிறது. அதுதான் உண்மை. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நாம் ஏதோ பேசுகிறோம், நாம் ஏதோ செயல்படுறோன்னு நினைக்கிறோம். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ என்று சொல்லுவதைப் போல, கிளிப்பிள்ளைகள் போல நாம் இறைவன் நமக்கு தந்த அந்த அருளாற்றலால் ஒவ்வொரு வினாடியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை உணர்த்துவதற்காக ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி, இவர் தான் குபேரனுக்கு குரு. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் எத்தனையோ கஷ்டம் இருக்கும். ஐயோ, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னுட்டு. அது போன்ற சூழ்நிலையிலே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் குபேரனுக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மந்திரத்தை அருளி அவனது வறுமையை நீக்கி வளத்தை தரக்கூடிய ஆற்றலை தந்ததாக சொல்லுவார்கள். சேலத்திலே சுகவனேஸ்வரர் என்று சொல்லி சுகபிரம்ம மகரிஷிக்கு ஒரு ஆலயமும் உண்டு. நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதற்காக ஒவ்வொரு முறையும் நான் அவரை வேண்டி வணங்கிதான் நான் மக்களுடன் உரையாடுவேன். இவர் தான். அதே போல் சென்னையிலே மத்திய கைலாசிலும் இவருக்கு ஒரு ஆலயம் உண்டு. கையிலே பைரவர், இருப்பதிலே நன்றி உணர்வை நமக்கு வலியுறுத்தக்கூடிய பிராணிகள். ஒன்று நினைக்கணும், பிரபஞ்சத்தில் இறைவன் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஒரு செயலை உணர்த்தி கொண்டிருக்கிறான். அதில் மிகவும் நன்றியுடையவை என்று சொல்லக்கூடியவை இந்த நாய்க்குட்டிகள். அது பைரவர் தன்னுடன் அருகிலே வைத்திருக்கிறார். இது நமக்கு ஒவ்வொரு வினாடியும் நாம் இந்த இயற்கைக்கு நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக கையிலே பைரவ வடிவத்தையும் மற்றொரு கையிலே கிளி வடிவத்தையும் வைத்து கொண்டிருக்கிறேன். இதில் பைரவர் என்று சொல்லக்கூடியவர் கேதுவின் அம்சத்தையும் குறிப்பவர் ஆவார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்தந்த பரிகாரம் இருக்கு, இந்தந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலருக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாது, ஜாதகமே தெரியாதவங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்களுக்கு மேற்கொள்ளலாம்? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம எந்த பரிகாரங்களை செய்யலானே தெரியாது அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்ன பரிகாரங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம்? அம்மா, முதல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. எல்லோருக்கும் ஜாதகம் தெரிவதில்லை. ஜாதகம் தெரிந்தாலும் அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை சாதகமாக மாற்றுவது எவ்வாறு என்று அறியாதவர்களும் பலர் இருக்கிறார்கள். முதல்ல இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளை சொல்கிறேன். சொல்லிவிட்டு நீங்கள் கேட்ட இந்த அதி முக்கியமான கேள்விக்கு இந்த பேட்டியின் இறுதியிலே பதிலை தருகிறேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். பயனுள்ள பல தகவல்களை இப்பொழுது பகிரப்போகிறேன். இந்த வருடம் எடுத்துக்கொண்டால், இந்த 2025 சில வருடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் ஒரே சமயத்திலே நிகழும். வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்களை உருவாக்க துவங்கிவிடும். இந்த வருடம் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் தன் சொந்த வீடான கும்பத்தை விட்டுவிட்டு மீனத்திற்குள் பிரவேசமாகிவிட்டார். மீனம் என்றால் கடலை குறிக்கக்கூடியது. கடலின் ஆழத்தை அவ்வளவு எளிதாக அளக்க முடியாது. மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசி போல தோன்றினாலும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில். அதுபோல் ஒரு பெரும் ஞானத்தை தத்துவத்தை உடைய ராசி. காலை குறிக்கக்கூடியது. நம்ம நின்றுட்டுருக்கோன்னா இந்த கால் தான் மிக மிக முக்கியமானது. அப்போது மீனராசிக்குள் சனீஸ்வரர் பிரவேசமாகிவிட்டார். கும்பம் என்று சொல்கின்றோம். இந்த கும்பம்னா ஒரு பானையை குறிக்கக்கூடியது. ராகுவின் தன்மை. மனிதன் பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றான். முதலிலே மனிதன் எங்கே பொருளை சேர்த்து வைத்திருப்பான்? ஒரு பானையை உருவாக்கி அந்த பானையிலே அரிசி,
போன்றவற்றை சேமித்திருப்பான். தான் எனது என்ற எண்ணம் உருவாகியிருக்கும். முதல் லாக்கர் உலகத்தில் இந்த பானை தான். அதனால தான் நாம் விழாக்களில் கூட கும்பத்தை வைக்கக்கூடிய வழக்கமெல்லாம் உண்டு. இந்த பானை என்று சொல்லக்கூடிய கும்பம் என்பதற்குள் ராகு என்பது வந்துவிட்டது. ராகு என்பது வெறும் தலையை குறிக்கும். தலை என்றால் அதற்கு உடல் கிடையாது. ஆசை என்பதனாலே அது தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது ராகு. இதே சிம்மத்திலே கேது என்பது வந்துவிட்டது. சிம்மம் என்பது நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த நாற்காலியை குறிக்கும், ஒரு பதவியை குறிக்கும், அங்கே அரசர்களை குறிக்கும். அங்கே கேது என்ற உடல் வந்துவிட்டது. அப்போது ஒன்று விஷமுள்ள பாம்பு. எது? ஒரு அளவற்ற ஆசை என்பது விஷமுள்ள பாம்பு. ஆசைப்படாமலே இருப்பது என்பதும் நமக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ முன்னேறணும்னு ஒரு ஆசை வேணும், ஒரு பதவி வேண்டும், ஒரு படிப்பு வேண்டும், நல்லதாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நியாயமான ஆசைகளும் வேண்டும். இதே காலகட்டத்தில் மிதுனம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி வந்துவிட்டார். இது 12 ராசிகளுக்குமே ஏதோ ஒரு வகையிலே சில வகை பாதிப்புகளை தந்து விட்டது. மிதுனம் என்பது புல் தரை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பூங்காவனம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். இங்கே குரு என்பது ஒரு பெரிய யானை. அந்த பெரிய வெள்ளை யானை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. புல் தரையிலே யானை மிது வரும் பொழுது அந்த புல் மிதிப்படும். அந்த தோட்டம் ஓரளவுக்கு அழிவதைப் போல தெரியும். எனினும் புல் மீண்டும் முளைத்துவிடும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் யாருக்கு தெரியும்? மிதுன ராசிக்காரனுக்குத்தான் தெரியும். அப்பொழுது ஒரு பெரிய சுமையை கடக்கிறார்கள். அதே சரி, அப்போ ரிஷபத்திலிருந்து குரு விலகிவிட்டாரே, ரிஷபம்தான் நிம்மதியாக இருக்கிறதா என்றால் அங்கே மீனத்திலிருந்து சனீஸ்வரரின் 3ஆம் பார்வை என்பார்கள். சனீஸ்வரர் என்றால் எடுத்துக்கொள்ளுங்களேன், எலுமிச்சம்பழம்னு வச்சுக்கோங்க. சந்திரன் என்பது பால் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழமும் பாலும் தனித்தனியாக நல்ல பொருள் தான், ஆனால் சேர்ந்தால் தயிர் ஆகிவிடுகிறது. சனீஸ்வரர் என்பவர் ஒரு தபஸ்வி. அப்போது வேலைன்னு ஒரு வர்க்கஹாலிக்காக மாற்றிடுவார். அதுவும் சிறப்பு கிடையாது. ஒரேடியாக வேலையிலேயே இருந்துவிட்டு தன்னை தான் கவனித்து கொள்ள தவறும் சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. மீண்டும் சிம்மம் என்பது நான் சொன்னேன் அரசனை குறிக்கும், அரச கட்டிலை குறிக்கும். அங்கே கேது என்று வந்துவிட்டால் அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கையற்றை போல சுருக்கி கிடக்கிறது. இதுவோ கன்னிக்கும் நாம் சொல்கின்றோம் சனீஸ்வரரின் பார்வை பட்டுவிட்டது. சிம்மத்திற்கோ கண்டக சனி என்கிறார்கள், தனுசுக்கோ அர்த்தாஷ்டமம் என்கிறார்கள், மீனத்திற்கோ நமக்கே தெரியும் இப்போ வந்துட்டார் சனீஸ்வரர். எல்லா ராசியினருமே ஏதோ ஒரு நிலையிலே கட்டுண்டதை போல உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் கும்பத்திலே ராகுவும் அமர்ந்து அதே நேரத்தில் சிம்மத்தில் கேதுவும் அமர்ந்தால் இதை ஒரு கால சர்ப்பம் என்றே கருத வேண்டும் என்று பராசர மகர்ஷி எழுதி வைத்திருக்கின்றார். நான் அந்த கிளி பொம்மை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவருடைய கொள்ளுத்தாத்தா தான் பராசர மகர்ஷின்றாங்க. உலகத்திலே முதல் ஜோதிட நூலை எழுதியவர். அவர் சொல்கிறார், இது போன்ற காலகட்டங்கள் வரும் பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய துயர் நிலைகள் நீங்க 12 ராசியினருமே, இது ஒரு ராசிக்கு 2 ராசிக்குன்னு கிடையாதுமா, உங்களுக்கு ஜாதகமே தெரியலன்னா கூட சாதகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை முதலிலே மதிக்க வேண்டும். அருகம்புல் என்று நாம் பார்க்கிறோம். எப்போவுமே ஒரு சாதாரண விஷயம் என்று நாம் கடந்து செல்வது மிக பெரும் ஆற்றலை உடையது என்பதை நாம் உணர வேண்டும். விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் முன்னால் ஒரு எலி இருக்கிறது. உலகத்தில் மனுஷனோட டிஎன்ஏக்கும் எலியோட டிஎன்ஏக்கும் தான் அதிக தொடர்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஆராய்ச்சிகளில் கூட, மருத்துவ ஆராய்ச்சிகளில் கூட இந்த ஜெனட்டிக் ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, எலியை தான் பயன்படுத்துகிறான். அதனால் ரஷ்யாவில் ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கூடத்தின் வாசலில் கூட எலி பொம்மையை தான் வச்சுருக்கான். நாம் அறிந்தோ அறியாமலோ இல்லை, ஒரு பெரிய ஞானத்தினாலே பிள்ளையார் என்ற ஒரு உருவம் இருக்கிறது. அவருக்கு இருபுறமும் நாகங்கள் இருக்கிறது. அவை டிஎன்ஏ போல இருக்குது. விநாயகரில் 32 வகை இருக்குது. நம் பற்களும் 32 தான். இதெல்லாம் ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள். விநாயகருக்கு அவ்வப்போது அருகம்புல் மாலை சாற்றலாம், விநாயகருக்கு அருகம்புல்லை தருகலாம். அதை தவிர எங்கே விநாயகரது ஆலயம் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருந்தாலும் ஒரு 9 முறை சுற்றி வாருங்கள், வணங்கி வாருங்கள். இதை ஒரு 11 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. இந்த காலகட்டத்திலே பல்வேறு தடைகள் இருப்பதினாலே
அது நீங்க வேண்டும். என் வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வந்துவிட வேண்டும். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. காசு மேலே காசு யாருக்குத்தான் ஆசை இல்லை? ஆசைகள் அளவற்று சென்றால்தான் துன்பம். எனவே விநாயகரது வழிபாடு என்பது அதி முக்கியமாக அமைகின்றது. சரி, இதற்காக என்னென்ன மந்திரங்களை சொல்வது அடுத்தது? இப்பொழுது விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்கின்றேன். இயன்றவர்கள் இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லலாம் அல்லது அனுதினமும் கேட்கலாம். இப்போது ஆரம்பிக்கிறேன். ஓம் ஆதிமூல பரமகுரவே நம் நம் திரிதிரி கணபதி, நம் நம் திரிதிரி கணபதி. சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ. மீண்டும் சொல்கின்றேன். ஓம் ஆதிமூல பரமகுரவே நம் நம் திரிதிரி கணபதி. சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ. இதை வீட்டிலே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்திலே நவக்கிரக தோஷங்கள் அகல அதிரகசிய மந்திரம் இப்பொழுது சொல்லுவது. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சக்திதராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய சரவணோத்பவாய ஹிரண்யோத்பவாய க்ளீம் சர்வவஸ்யாய தன ஆக்ருஷ்ய தம்பம் ஹம்ஜம் ஷம்சம் அதிருஷ்டதேவதாய ஷண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வகிரகதோஷ நிவாரணாய சிவாய சிவதனயாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதயே க்ளௌம் ஷம் சரஹண பவாய வசி வசி. இந்த நான் ரெண்டாவதாக சொன்ன மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஐம் க்ளீம் சௌஹு என்று சொல்லக்கூடிய சக்தியின் பீஜாட்சரங்கள். எந்த ஒரு மந்திரத்தை இங் அப்படின்ற ஓசையில் ஏற்றினாலும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு செம்பாம்பினால் வரக்கூடிய தோஷங்களை அகற்றக்கூடிய தன்மை இவையெல்லாம் சேர்ந்துவிடும். வசி என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவ என்று வந்துவிடும். மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை அனுதினமும் கேட்டால் கூட போதும், பெரும் அளவு தோஷங்கள் அகன்றுவிடும். இதையும் தவிர்த்து ஐயா எங்களுக்கு இதுவும் இயலாது, வேறொரு வழி சொல்லுங்கள் என்று சொன்னால், பக்கத்திலே வன்னி மரம் இருந்தாலோ வேப்ப மரம் இருந்தாலோ அத்தி மரம் இருந்தாலோ அரச மரம் இருந்தாலோ, நான் மேற்கூறிய மரங்கள் சொன்னதில் இல்லைன்னா வாழை மரம் இருந்தாலோ, வியாழக்கிழமைகளிலே சிறிது மஞ்சள் பொடியை தூவி அந்த தண்ணீரிலே மரங்களுக்கு ஊற்றி வருதலும் சிறப்பு. ஐயா இதுவுமே எங்களால் இயலாது இருந்தால், வாயில்லா பிராணிகளுக்கு இயன்ற உதவிகள் ஏதோ வகையிலே அவற்றிற்கு உணவும் நீரும் வைத்தால் கூட, பட்சிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்தால் கூட பெரும் அளவு தோஷங்கள் அகன்று இந்த வரக்கூடிய காலகட்டம் நிம்மதியாக நிச்சலனமாக நன்மையை தரும் என்று எதிர்பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க நம்மளோட தெய்வங்களை வணங்கி ஒவ்வொரு விஷயத்துக்கான பரிகாரங்கள் எல்லாம் மேற்கொள்றாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் போதுமான தெய்வஸ்தலங்கள் அங்கே இல்லாத போது அவங்கெல்லாம் என்னென்ன பரிகாரங்கள் எப்படி செய்யலாம்? ஆமா, குரு என்று சொன்னாலே ஒரு ஆசிரியரை குறிக்கக்கூடியது. பலரும் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா, நாம் ஆசிரியர்களை மதிக்கிறது கிடையாது. இதை தான் நம்ம ஜாதகத்தில் பிரம்ம ஹத்தி தோஷம் என்று சொல்கிறார்கள். பிரம்மன் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டரை சொல்லக்கூடியது. உதாரணமாக இப்பொழுது இந்த கேமராவை ஒருவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு இந்த கலையை கற்பித்தவர் தான் அவருக்கான பிரம்மன். அப்போது எனக்கு என்னுடைய இந்த ஜோதிடத்துறையிலே ஒரு ஆற்றலை சொல்லித்தந்தவர் எனக்கான பிரம்மன். எனக்கு அந்த கலையை சொல்லித்தந்தவரை என்றேனும் ஒரு நாள் நான் எள்ளி நகையாடி இருப்பேன். எல்லாரும் தான் செய்கிற தப்பு.
ஒரு காஃபியை நமக்கு போடி சொல்லி கொடுத்தா அவங்களும் நமக்கு குரு தான். உடனே குரு அப்படின்னா காட்டுக்குள்ளே கண்ணை மூடி தவம் செய்பவர் மட்டுமே குரு கிடையாது. அது போன்ற குருமார்களை ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லோரும் எள்ளி நகையாடி விடுகிறோம். அடைச்ச இவருக்கு என்னப்பா தெரியும்னு நினைக்கிறோம். அது என்னாகும், பிரம்மஹத்தி தோஷம் என்று ஜாதகத்திலே நமக்கு சுட்டி காட்டிவிடும். ஜாதகத்தில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் செயல்பட துவங்கிவிட்டால் குருவும் சனீஸ்வரனும் நமக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனை இந்திரசாபம் என்பார்கள். இது நீங்குவதற்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இருப்பாங்க, எங்கோ இருப்பாங்க. அவங்கள பார்த்து, அம்மா நீங்கள் சொல்லி கொடுத்த கல்விக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்மால் இயன்ற ஏதோ ஒரு பரிசு பொருளை தரலாம். அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி நான் நல்லா இருக்கணும்னு ப்ளஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லலாம். இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். அதே போல் நமக்கு சிலர்லாம் ஜாதகத்திலே புதன் வீட்டிலே குரு இருக்கிறார். புதன் என்றால் கல்விக்கான உதவி என்பதை குறிக்கக்கூடியது. எத்தனையோ குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்வதனாலும் பெரும் அளவு தோஷங்கள் தவிர்க்கப்படும். மேலும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் சனீஸ்வரனும் ராகுவும், ஏன்னா நான் என்னமோ பெற்று பேர் வச்ச மாதிரி சனியும்ன்ற, அதுவே முதல்ல தப்பு. கிரகங்களை முதல்ல மரியாதையோடு தான் சொல்லணும். நம்ம செஞ்ச தப்புக்கும் ரைட்டுக்கும் தண்டனை தராங்க, அதுக்கு நம்ம அவங்கள திட்டக்கூடாது. அடட இவர் இப்படி பண்ணிட்டார், இந்த கோச்சாரம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லைன்னு சொன்னால் நாம் எல்லாம் ஏதோ ரைட்டாக இருப்பது போலவும் அவர்கள் தேடி வந்து நம்மளை மிதிச்சிட்டு போகிறது போலவும் ஆகிடும். அப்படி கிடையாது. அப்போது சனீஸ்வரரும் ராகுவும் தற்பொழுது ராசிக்கட்டங்களில் சந்தித்து கொள்கிறார்கள். இது பல்வேறு முடக்கங்களை ஏற்படுத்தி இருக்கும். சனீஸ்வரர் என்பவர் பாதத்தை குறிப்பவர், ராகு காலணியை குறிப்பவர். எத்தனை ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்கிறது. ஒரு காலணியை வாங்கி தரலாம், கரெக்டுங்களா? ஒரு நல்ல ஒரு ஸ்லிப்பரை வாங்கி தரலாம். முதியவர்களுக்கு உதவினாலும் சனீஸ்வரர் நன்மையை செய்வார். எனவே நாம் இறைவன் எங்கன்னா நம்ம எங்கே உதவி செய்ய செல்கிறோமோ அப்பொழுது இறைவன் நம்மை தேடி உதவி செய்வான். பலர் வீட்டில் போய் பார்த்திங்கன்னா வாசலில் செருப்பெல்லாம் செதறி கிடக்கும். அந்த வாசலில் இருக்கக்கூடிய செருப்பை எடுத்து ஒரு அடுக்கி வச்சாலே, வாசல் என்பது ஒரு வீட்டில் 2ஆம் இடம். அதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர். இதை கற்பனை பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதே இந்த செருப்பு செதறி கிடக்கு அப்படின்னா, நீங்கள் வீட்டு வாஸ்து நல்லா இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகமே சரியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலே பெரும் சரிவை தந்துவிடும். முதல் விஷயம், செருப்பை அடுக்கி வைக்கலாம். 1, தூங்கி எந்திரிக்கும் பொழுது நம்ம மெத்தையை சரியாக மடித்து வைக்கலாம். அதுதான் உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடம், விரயஸ்தானம். எனவே நாம் வீட்டை தூய்மையாக வைத்து கொண்டால், நமது வீட்டை தூய்மையாக வைத்து கொண்டாலோ, சாலையில் குப்பை போடாமல் இருந்தாலோ, இதுவே உங்களுக்கு ராகுவின் தோஷத்தை அகற்றிவிடும். எனவே எளிமையான பரிகாரம் என்பது நம் வாழ்க்கையில், நம் வாழ்வியலில் தினமும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்கள்தான். இதை செய்தாலே போதும், வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் தன்னால் வந்து சேரும். சொல்லுங்கள். கிரக பயிற்சி தொடர்பாகவும் என்னென்ன பரிகாரங்கள் மக்கள் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் செய்யலாம் அப்படின்றது தொடர்பாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் சார். ஆமாம், நன்றிம்மா.